ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடுபவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே உடைய பரிசுத்தமான ஆலயத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களை அர்ப்பணித்து திருப்பந்தியிலே உமோடு சேரவும் உடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். இந்த ஆராதனையிலே உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தார். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 410 200 கீதம் 26வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 410 200 கீதம் 26. அனாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர்.
போஜனமாகிய பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆங்கிலிக்கன் முறைமை. ஜெபம் பண்ண கடவோம். பரமஇருக்கிறீர்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு கண்டு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களை அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். செய்வோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளை நேசிக்கும் கர்த்தாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு சமாதான பிரபுவாய் அனுப்பி எங்கள் வாழ்வில் பரிபூர்ண விசுவாசத்தையும் எங்கள் செயல்களில் ஒற்றுமையையும் தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் திருமைந்தனின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கங்களாகிய நாங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் மெய் விசுவாசிகளாய் நடக்கவும் செயலிலும் சாட்சியுள்ள ஜீவியத்தை ஒற்றுமையின் வழியாய் நிலைநிறுத்தி வாழ எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். யாவரும் உட்காருங்கள். நிருப வாக்கியத்திற்கு பதிலாய் நியமிக்கப்பட்ட வேத பகுதி வாசி கேட்போம். நிருப வாக்கியங்களுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ளதான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் அவ்வதிகாரம் முடிய. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று
அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது வாசிக்க வேண்டியதான வேத பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்துக்கு எழுதினப்போ வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். அப்படியே இயேசுவும் அவருடைய சீசர்களும் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகுநேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி அவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமா என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்கள் 2 மீன்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புலின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராக 50 பேராக உட்கார்ந்தார்கள். அவர் அந்த அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் என்பது சுவிசேஷ வாக்கியம். வாசித்தாயிற்று. இப்பொழுது சத்திய வசனத்தை நாம் கேட்கலாம். விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசங்களிலும் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளின் ஒன்றையும் தனேரென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தனக்குரியவைகள் என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிலும் தன்னுள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடன் என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிக்கின்ற திரளான கூட்டத்தார் யாவரும் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாயிரம் தம்முடையவைகளே தனக்குடையவை என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தனக்குள்ளவைகளை தன்னுடையதென்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாக திறனான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிலும் தன்னுடையவைகளில் ஒன்றிலும் தன்னுடையதென்று சொல்வதில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தன்னுடையவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. யூனிட்டி இன் லவ். நவ் த மல்டிட்யூட் ஆஃப் தோஸ் ஹூ பிலீவ்ட் இன் ஹிம் were of one love and one soul. Neither did anyone of say that all of the things are possessed was by its own, not say, but they had all the things in common. Acts 4:34. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தன்னுடையவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. யூனிட்டி இன் லவ். நவ் த மல்டிட்யூட் ஆஃப் தோஸ் who believed were of one heart and one soul. Neither did anyone say that any of things he possessed of his own, but they had all things in common. Acts 4:32. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. யூனிட்டி இன் லவ். நவ் த மல்டிட்யூட் ஆஃப் தோஸ் ஹூ பிலீவ்ட் is of one heart and one soul. Neither did anyone said that any of the things he possessed was his own, but they had all of the things in common. Acts chapter 4 verses 24. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வாரத்திலே திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:32. அப்போஸ்தலர் 4:32. நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை,
சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. யூனிட்டி இன் லவ். Now the multitude of those who believed were of one heart and one soul. Neither did anyone say that any of the things he possessed was his own, but they had all things in common. Acts 4:32. தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளிலே மாலை 6 மணிக்கு நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு லிவிங்ஸ்டன் திருமதி ஆலிஸ் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 6 மணிக்கு திரு லிவிங்ஸ்டன் திருமதி ஆலிஸ் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். சபை மக்கள் நீங்கள் யாவரும் அதிலே ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிறாக இருக்கிறது. 1ஆம் தேதியாகவும் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். வருகிற ஞாயிறு மாதத்தின் முதல் நாளாகவும் முதல் வாரமாகவும் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையாய் நடைபெறும். அதிலையும் சபை மக்கள் நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரித்த அருமையான பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பெயர்களை வாசிக்கும் போது இருக்கிறவர்கள் உங்களுடைய இருக்கையில் நீங்கள் எழும்பி நிற்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் அகிலேஷ், திருமதி எல்சி, ஜெஷோம் ஜோஷ்வா, அனுஷ்யா, திருமதி சிரோன்மணி, திரு ஆசீர் பஞ்சவர்ணம், மெராக்லின், திரு லிவிங்ஸ்டன் கோயில்தாஸ். இவர்களுக்காக இப்பொழுது நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுபவரே, காலங்களை கரங்களில் வைத்து ஆளுபவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலும் புதிய வயதை புதிய திருமண ஆண்டை பெற்றுக்கொள்ளுகின்ற அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே உடைய கரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற புதிய வயதை புதிய திருமண ஆண்டை அடியார்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த ஆலயத்தில் பேர் வாசிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பாய் என்ற வார்த்தையின்படி புதிய வயதை புதிய திருமண ஆண்டை ஆசீர்வதித்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி காத்து எதிர்பார்க்க நன்மைகளை அருளி செய்து ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தும். திருச்சபையாராய் ஊழியர்களாய் உடைய நாமத்திலே பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதத்தில் காண்கின்ற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் மகிழ்ந்திருக்க சுகித்திருக்க உடைய கரங்களிலே நன்மைகளை பெற்று உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வாய். நீ அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வாய். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்னதாய் மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 645 200 கீதம் 386வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 645 200 கீதம்
386 நல் மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். யாவரும் உட்காருங்கள். உலக இரட்சகரும் அருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த கர்த்தருடைய பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் திருப்பந்தையிலே பங்கு பெறும்படியாய் வாஞ்சையாய் உற்சாகமாய் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும்
சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட எப்போதைக்கு இருப்பதாக. தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை, யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்து இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு போதுமாயிருந்தது. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. இந்த ஞாயிறு ஒற்றுமையின் ஞாயிறாக அல்லது ஒருமைப்பாட்டின் ஞாயிறாய் அனுசரிக்கப்படுகின்றது. வருடந்தோறும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அகில உலக கிறிஸ்தவ திருச்சபைகளின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்தவர்களின் ஒருமைப்பாட்டிற்காக ஜெபவாரமாக அந்த நாட்கள் அனுசரிக்கப்படும். அந்த நாட்களில் வருகின்ற அந்த ஞாயிறு ஒற்றுமையின் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. உலகத்தில் உள்ள அத்தனை திருச்சபைகளும் ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே, ஆண்டவருக்குரிய சாட்சி வாழ்விலே ஒருமித்தவர்களாய், ஒன்றுபட்டவர்களாய், ஐக்கியமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த ஒற்றுமை ஞாயிறு ஆசரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஒற்றுமையை பார்த்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற அனுபவம் உலகத்தில் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த ஒற்றுமையை, ஒரு மனதை விரும்புகின்றார். அதை செயல்படுத்தும் விதமாக அத்தனை திருச்சபைகளும் அதிலே இணைந்து ஒற்றுமையை காண்பிப்பதற்கு பிரயாசம் எடுக்கின்ற நாளாக இந்த நாட்கள் காணப்படுகின்றது. விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. அப்படி என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, விசுவாசம் அது ஒன்றான மெய் தேவனாக திரியேக தேவனை நாம் விசுவாசிக்கின்றோம் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு. அதை நாம் எப்படி ஒற்றுமையாய் காண்பிக்கின்றோம் என்றால், நாம் ஆண்டவரை ஆராதிக்க கூடி வருகின்றோம், அதிலே நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கின்றோம். ஒவ்வொருவரும் பல தரப்பட்ட பின்னணியத்தை உடையவர்கள், ஒவ்வொரு வேலைகளை செய்பவர்கள், ஒவ்வொரு பகுதியில் வசிப்பவர்கள். ஆனால் விசுவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம், ஆகவே அவருடைய ஆலயத்திலே வந்து நாம் அவரை ஆராதிக்கின்றோம் என்று இங்கே நாம் கூடி வந்திருக்கின்றோம். மாப்பிள்ளை பரிசுத்த யோவான் ஆலய திருச்சபையராக நாம் விசுவாசத்திலே நம்முடைய ஒற்றுமையை, ஒன்றிப்பை காண்பிக்கின்றோம். அதேபோல் செயலிலும் நாம் ஒற்றுமை உடையவர்களாக இருக்க வேண்டும். எதை விசுவாசிக்கின்றோமோ அதை செயலிலே காண்பிக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம், அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். விசுவாசத்தை வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்படி என்றால் ஆண்டவரை ஆராதிக்க ஒன்றாய் கூடி வருகின்ற நாம், இந்த உலகத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது எல்லாரும் ஒன்றாய் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற அனுபவம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை பார்க்கின்றவர்கள் ஆண்டவரை பார்க்கின்ற அனுபவம். அப்பொழுதுதான் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. ஒருவேளை விசுவாசம் இருக்கின்றது, செயல் இல்லை, செயல் இருக்கின்றது, விசுவாசம் இல்லை, அப்படி என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறுமனே விசுவாசம் மாத்திரம் நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம், செயல் இல்லை என்றால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகின்றோம். ஆலயத்தில் நாம் ஆவியோடு கருத்தோடு உற்சாகமாய் ஆராதிக்கின்றோம். ஆனால் உலகத்திற்குள் செல்லுகின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ அன்பு இல்லாமல், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அன்பு இல்லாமல், உலகத்தில் நாம் உலகத்தின் காரியத்தில் எப்பொழுதும் நம்மை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது இவர்கள் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இப்படி சண்டை போடுகின்றார்களே, இப்படி பொய் சொல்லுகின்றார்களே, இப்படி பல்வேறு காரியங்களை செய்கின்றார்களே என்று அங்கே
நாம் ஆண்டவரை வெளிப்படுத்த தவறி விடுகின்றோம். அப்பொழுது அந்த விசுவாசத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறாக செயல் மாத்திரம் இருக்கின்றது, இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி அநேக புறையின மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், அல்லது நல்ல நற்காரியங்களை, உதவிகளை, நன்மைகளை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அறிந்து கொள்ள மாட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அதனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறாக விசுவாசம் செயலும் இணைந்திருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய காரியங்களை செய்கின்றது. ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் பல்வேறு அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஒன்றாயிருப்பார்கள், ஆனால் அங்கே விசுவாசம் இல்லாத பட்சத்தில், அல்லது ஆண்டவரை அறிகின்ற அறிவு, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாத பட்சத்தில் அது மிகப்பெரிய கேடுக்கு நேராக நடத்திவிடும். இன்றைக்குரிய சங்கீதத்தில் அதைத்தான் நாம் பார்க்க முடியும். 53ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, 53ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகில். அங்கே பார்க்கிறோம், ஏகமாய் கெட்டு போனார்கள். இன்றைக்கு உலகம் கேட்டுக்குள்ளாக நம்மை நடத்துகின்றது. ஒற்றுமை, ஐக்கியம் எதற்காக? தவறான காரியங்களை செய்வதற்காக. கல்ச்சர் என்கின்ற பெயரிலே, அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, இன்னுமாக நவ நாகரீக உலகம், நவீனமயம் என்கின்ற பெயரிலே எல்லாரும் ஒருமித்து, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போகின்ற அனுபவத்திலே உலகம் நம்மை நடத்துகின்றது. பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் பார்த்தோம்னா பிள்ளைகள், வாலிபர்கள் தங்கள் இஷ்டம் போல் வாழுகின்றார்கள். எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக கேதர் பண்ணுவாங்க, தங்கள் இஷ்டம் போல் என்னெல்லாமோ செய்வாங்க. காரணம் என்ன? அங்கே விசுவாசம் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற கீழ்ப்படிதல் இல்லை. ஆனால் விசுவாசம் இருந்ததென்றால், ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்ததென்றால் தவறுகளை செய்ய மாட்டார்கள், தவறிலே தன்னை இணைத்து கொள்ள மாட்டார்கள். அங்கே ஒற்றுமை எதற்காக ஏற்படும்? ஆண்டவருக்காக ஏற்படும். ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்காக, நன்மைகளை செய்வதற்காக அங்கே ஒற்றுமை ஏற்படும். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற காரியம் இதுதான். நம்முடைய தனிப்பட்ட செயல்பாடிலும் விசுவாசமும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்வாக இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருக்கின்ற வாழ்வாக இருந்தாலும் சரி, அதிலையும் ஐக்கியமும் ஒற்றுமையும் விசுவாசத்தோடு இணைந்து செல்ல வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்தை தரும். இன்றைக்குரிய வேத பகுதியிலே அந்த ஒற்றுமையும் அந்த விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை ஏற்படாமல், ஒன்றிப்பு ஏற்படாமல் இருப்பதற்குரிய தடை என்ன? ஒன்றாய் இருந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோசுவா 4:7, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கடந்து போகிற போது பிரிந்து போயிற்று, என்றைக்கு நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். முதல் காரியம், விசுவாசத்திலும் செயலிலும் நாம் ஒன்றித்து இருக்க முடியாமல் இருக்கின்ற தடை என்னவென்றால், நாம் தேவன் நமக்கு செய்த கிரியைகளை மறந்து போகின்ற மனப்பான்மை, தேவன் நமக்கு செய்த கிரியைகளை மறந்து போகின்ற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கின்றபடியினால் அநேக நேரத்திலே விசுவாசமும் செயலும் ஒன்றித்து இல்லாமல் போய்விடுகின்றது. இங்கே சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வருகின்றார்கள். வருகின்ற வரியிலே யோர்தான் நதி இருக்கின்றது, அது கரை புரண்டு ஓடுகின்றது. ஆனபடியினாலே அதை எப்படி கடப்பது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று கர்த்தர் சொன்னபடி யோசுவா, ஆசாரியர்கள் எல்லாரும் அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியோடு அந்த நதியை
மிதிக்கின்றார்கள், கால் எடுத்து வைக்கின்றார்கள். நதி இரண்டாக பிரிகிறது, வெட்டான் தரையிலே உலர்ந்த தரைவலையாய் கடந்து போகின்றார். அப்படி கடந்து போகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களை தெரிந்தெடுத்து அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த நதியிலே நாட்டி வையுங்கள். நாட்டி வைக்கின்ற பொழுது இதை உங்களுடைய பிள்ளைகள் கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவர் இப்படியாக எங்களை நடத்தி வந்தார் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நினைப்பூட்டுங்கள். இது உங்களுக்கு நினைவாக ஞாபகமாக இருக்க கடவுது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பல்வேறு காரியங்களை செய்து வருகின்றார். நம்மை நடத்தி வருகின்ற விதங்கள் அற்புதமானவைகள், அதிசயமானவைகள். அவர் ஜீவன் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். பல்வேறு காரியங்களை அவர் நமக்காக செய்கின்றவர். ஆனால் அநேக நேரத்தில் பல நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, தடைகள் வருகின்ற பொழுது நாம் பயப்படுகின்றோம், கலங்கி போகின்றோம், சோர்ந்து போகின்றோம். காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நாம் மறந்து போகின்றோம். கடந்த காலத்திலே நாம் சந்திக்காத பிரச்சனைகளா, நாம் சந்திக்காத பாடுகளா, நாம் சந்திக்காத போராட்டங்கள், அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய் நடத்தி வந்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கின்றவர், இன்றைக்கும் என்னை நடத்துவார் என்று விசுவாசித்து அதை செயலிலே காண்பிக்கின்ற அனுபவம். ஆண்டவரை நடத்துவார், நான் தொடர்ந்து முன்னேறி செல்வேன் என்று செயலிலே காண்பிக்கின்ற அனுபவம். நாம் பழைய ஆண்டவருடைய செயல்களை நினைவில் வைத்திருக்கின்ற பொழுது, அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, அங்கே ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்கின்றார். அந்த யோர்தான் நதி இரண்டாக பிரிந்து உலர்ந்த தலைவலியாக நடக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது இதை சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் அடுத்த தலைமுறை ஆண்டவரில் வளருகின்றது. விசுவாசத்திலும் செயலிலும் ஒன்றாய் நாம் இருக்கின்ற பொழுது அடுத்த தலைமுறை ஆண்டவருக்குள் வளர்கின்றது. இன்றைக்குரிய உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால், அடுத்த தலைமுறை ஆண்டவருக்குள் இல்லை. இளம் தலைமுறையினர் பக்தி வாழ்வில் இல்லை. மேலை நாடுகளிலே எல்லா ஆலயங்களும் வெறுமையாக இருக்கின்றது, ஆலயங்கள் மூடப்படுகின்றது. மேலை நாட்டிலிருந்து மிஷினரிகள் நமக்கு வந்தார்கள். இன்றைக்கு அங்கே கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. ஒருவேளை அது அங்குதான் என்று நாம் எண்ணலாம், ஆனால் அதே கலாச்சாரம்தான் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே, மாநிலத்திலே, பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. காரணம் என்ன? இளம் தலைமுறையினர் ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிப்பதற்கு பதிலாக உலகத்திற்கும் உலகத்தோடு உரிய காரியங்களுக்கும், எங்களுக்கு இன்றைக்கு தான் விடுமுறை, நாங்கள் இன்றைக்கு தான் சந்தோஷமாக இருக்க முடியும், இன்றைக்கு தான் ஊர் சுத்த முடியும், இன்றைக்கு தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் என்று ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க முடியாமல் இளம் தலைமுறையினர் பின்வாங்கி போகின்றார்கள், பக்தி இல்லாமல் போகின்றார்கள். காரணம் என்ன? அவர் அந்த முன்னோர்கள், பெற்றோர்கள், அவர்கள் அந்த விசுவாசத்தை செயலிலே காண்பிக்காதபடியினாலே, அவருடைய வாழ்விலே விசுவாசமும் செயலும் ஒன்றாக இல்லாதபடினால் ஆண்டவரை ஏதோ கடமுறைக்கு ஆராதிக்கின்றோம், அவ்வளவுதான். அப்படியாக இருக்கின்றபடியினாலே அடுத்த தலைமுறை ஆண்டவர் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை செயலிலே காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள், ஆம், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு தவறாமல் செல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பல சிக்கல்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் தீர்வு தருவார் என்று ஆண்டவரை நம்பி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உரிய அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்பினவர்களாய், திறமைகளை, தாளந்துகளை நம்பினவர்களாய், செல்வாக்கை நம்பினவர்களாய் அங்கே பின்வாங்கி போகின்றார்கள். ஆண்டவர் நமக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை ஆண்டவருக்குள்ளாய் வளர வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்கு நாம் விசுவாசத்திலும் செயலிலும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதற்கு தடையாய் இருக்கின்ற ஆண்டவர் செய்த கிரியைகளை மறந்து போகின்ற அந்த மனப்பான்மை மாற்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்தவர்களாய் ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகின்ற, விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவதாக, இன்றைக்குரிய சுவிசேஷ வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற காரியம், விசுவாசத்திலும் செயலிலும் நாம் ஒன்றாய் இல்லாதபடி இருக்கின்ற தடை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 37ஆம் 38ஆம் வசனத்திலே போஜன கொடுங்கள் என்றார். நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்கள் புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள். அவர்கள், எத்தனை அப்பங்க உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும்
2 மீன்களும் உண்டு என்றார்கள். முதலாவது பார்த்தோம், ஆண்டவருடைய கிரியைகளை மறக்கின்ற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் விசுவாசத்திலும் செயலிலும் ஒன்றித்து இருக்க முடியாது. ஆனால் நாம் அப்படி ஒன்றித்து இருந்தோம் என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறை ஆண்டவரை அறிந்து கொள்கின்றது. இரண்டாவதாக இங்கே இருக்கின்ற தடை, ஆண்டவருக்குள்ளாய் நாம் விசுவாசத்திலே செயலிலே ஒன்றாய் இல்லாதபடி இருக்கின்ற தடை என்றால், நம்மிடத்தில் இருப்பதை பார்க்காமல் இல்லாததை பார்க்கின்ற மனப்பான்மை. நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்காமல் என்ன இல்லை என்று பார்க்கின்ற மனப்பான்மை. சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் அதிகம் பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்கின்றார்கள். வெகு நேரம் ஆகின்றது. சீசர்கள் வருகின்றார்கள். இவர்கள் போஜனம் பண்ணுவதற்கு அனுப்பிவிட வேண்டும், தூரமான இடத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனடியாக அவர்கள் போஜனம் கொடுப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று பார்க்காமல் அவர்களிடத்தில் என்ன இல்லையோ அதை சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? 200 பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்? அவர்கள் உடனடியாக தங்களிடத்தில் எது இல்லையோ அதை பார்க்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய மனித மனப்பான்மை அநேக நேரத்தில் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று நாம் பார்க்காமல் என்ன இல்லை என்பதையே நாம் பார்க்கின்றோம். அல்லது அடுத்தவர்களிடத்தில் என்ன இருக்கின்றது, என்னிடத்தில் என்ன இல்லை என்பதையே நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கோ அதை போய் பாருங்கள். உங்களிடத்தில் எது இருந்தாலும் அதை வைத்து என்னால் ஆசீர்வதிக்க முடியும். உங்களிடத்திலே குறைவாக இருந்தால் அதை என்னால் பெருக வைக்க முடியும். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் அந்த இருப்பதை பார்க்காமல் இல்லாததை பார்க்கின்ற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அதை பார்த்தவுடனே அங்கே பெறுகின்ற ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் சொல்லுகின்றார்கள் 5 அப்பம் 2 மீன் இருக்கின்ற சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். அங்கே எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகள் 12 எடுக்கின்றார்கள். 12 கூடை நிறைய. அப்படி என்றால் பற்றாக்குறை அங்கே பரிபூரணமாகின்றது. அல்லேலூயா. விசுவாசத்திலும் செயலிலும் ஒன்றாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பற்றாக்குறை குறைவுகள் எல்லாம் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே சீசர்கள் உடனடியாக அந்த அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கின்றார்கள். உடனடியாக பந்தியாக இருக்க சொன்ன உடனே ஜனங்களும் விசுவாசத்தோடு ஒன்றாய் செயல்படுகின்றார்கள், பந்தியாக இருக்கின்றார்கள். அதை ஜெபித்து கொடுத்த உடனே பரிமாற செல்லுகின்றார்கள். இதிலே அங்கே எல்லாருடைய அந்த ஒற்றுமையாய் ஒரு மனதாய் அங்கே விசுவாசத்தோடு செயல்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்விலும் பல குறைவுகள், பற்றாக்குறைகள், தேவைகள், அதற்கு யாரும் விதிவிலக்கலை. எல்லாருக்கும் குறைவுகள், தேவைகள், பற்றாக்குறை இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்கின்ற காரியத்தை வைத்து அதை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை விருத்தி அடைய வைக்கின்றார். ஆண்டவர் அதை பழுகி பெருகச் செய்ய வைக்கின்றார். ஆண்டவர் அதை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக மீதியான துணிக்கைகள் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். விசுவாசத்திலே செயலிலே நாம் ஒன்றித்து செயல்படுகின்ற பொழுது இறுதியாக இன்றைக்குரிய நிருப வாக்கியத்திற்கு பதிலாய் வாசி கேட்ட வேத பகுதியில் ஆதி திருச்சபை அங்கே அது நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம். இங்கே விசுவாசத்திலே நாம் செயலிலே ஒன்றாய் இருக்கக்கூடாதபடிக்கு என்ன தடை நம்முடைய வாழ்விலே வருகிறது என்றால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் நடுப்பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அங்கே ஆதி திருச்சபையிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம், நம்முடைய வாழ்விலே விசுவாசத்திலே செயலிலே ஒற்றுமையாய் திருச்சபையாய் குடும்பமாய் ஒருமித்து இருக்க முடியாதபடிக்கு வருகின்ற தடை என்னவென்றால், என்னுடையது நான் என்று சுயநலத்தோடு இருக்கின்ற மனப்பான்மை நம்முடைய வாழ்விலே விசுவாசத்திலே செயலிலே ஒற்றுமையாய் இருக்க முடியாதபடி தடுக்கின்றது. சுயநலம், நான், என்னுடையது, எனக்குரியது, நான் தான் என்று சொல்லுகின்ற அனுபவம் இங்கே பார்க்கிற. அவர்கள் ஒருவனாகிலும் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, தனக்குள்ளவைகளை தன்னுடையதென்று சொல்லவில்லை. இன்றைக்கு சத்துருவானவன் குடும்பத்திலே சரி திருச்சபையிலே சரி பிரிவினைகளை ஏற்படுத்துகின்றான். எப்படி? சுயநலத்தின் மூலமாக. குடும்ப வாழ்விலே அங்கே எப்பொழுதும் சண்டை, சச்சரவுகள், பிரிவினைகள். காரணம் என்ன? சுயநலம். அங்கே நாம் பொது நலத்தையோ அல்லது தியாகத்தையோ அல்லது மன்னிப்பையோ அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தையோ உடையாமல்
எப்பொழுதும் எனக்குரிய காரியங்கள் நடைபெற வேண்டும், எனக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், எனக்குரிய காரியங்களில் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி இருந்தால் என்ன, மற்றவர்கள் என்னவானால் எனக்கு என்ன என்று எண்ணுகின்ற சுயநல போக்கை இந்த உலகம் தற்கால உலகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த உலகத்திலே சுயநலம் மிக அதிகமாக நம்முடைய வாழ்விலே திணிக்கப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் சுயநலத்தோடு செயல்படுகின்ற நடக்கின்ற காரணம். ஆனால் விசுவாசத்திலே செயலிலே நாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது, அந்த ரெண்டையும் ஒன்றித்து நாம் செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே பிரிவினைகளை மாற்றி சமத்துவத்தை உண்டாக்குகின்றார். அந்த 32ஆம் வசனம் முழுவதையும் பார்க்கின்ற பொழுது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ஒரே இருதயம் ஒரே மனம். குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் ஒரே இருதயம் ஒரே மனமாக இருக்க முடியவில்லை. ஆனால் இங்கே திரளான கூட்டத்தார். காரணம் என்ன? அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அந்த விசுவாசத்தை செயலிலே காண்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவருடைய போதனைகளை விசுவாசித்தார்கள். அவருடைய போதனை என்ன? ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும், ஒருவருக்கு குறைவு இருந்தால் உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள், அந்த வார்த்தையை செயலிலே காண்பித்தார்கள். ஆகவே அவர்கள் அங்கே பொதுவாய் எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து தான் திருமண்டலங்களும் திருச்சபைகளும் உருவாகின்றது. திருமண்டலம், திருச்சபை, ஆலயங்கள், கட்டிடங்கள் அதெல்லாம் ஒருவர் மூலமாய் கட்டப்படவில்லை, எல்லாருடைய பங்களிப்பின் மூலமாய் கட்டப்படுகின்றது. எல்லாரும் காணிக்கை கொடுக்கின்றார்கள், எல்லாரும் நன்கொடை கொடுக்கின்றார்கள், எல்லாரும் தங்களுடைய நிலத்தை கொடுக்கின்றார்கள், நிலத்திலே கட்டிடத்தை கட்டுவதற்கு காணிக்கைகளை கொடுக்கின்றார்கள். அப்படியாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்படியாகத்தான் ஆலயங்களும் திருமண்டலங்களும். ஆலயத்தில் வந்து யார் வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், இவர்கள் தான் ஆராதிக்க வேண்டும், இவர்கள் ஆராதிக்க கூடாது என்று கிடையாது. திருமண்டலத்தில் யார் வேண்டுமானாலும் செயல்படலாம், யார் வேண்டுமானாலும் பொறுப்புகளை நிர்வகிக்கலாம். அதைத்தான் இந்த வசனம் அடிப்படையாக நமக்கு கற்றுத்தருகின்ற. எல்லாருக்கும் பொதுவானது திருச்சபை, திருமண்டலம் எல்லாருக்கும் பொதுவானது. காரணம் என்ன? எல்லாருடைய பங்களிப்பும் அங்கே இருக்கின்றது. அதிலே நாம் அந்த வசனத்தை செயல்படுத்தவில்லை என்றால் பிரிவினைகள் வரும். இவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் இவர்களை சார்ந்தவர்கள், இன்னுமாக பல்வேறு அவர்கள் செய்வார்கள், நான் செய்ய மாட்டேன் போன்ற பிரிவினைகள். எதனால்? வசனத்தை விசுவாசிக்கின்ற நாம் அதை செயலில் காண்பிக்காதபடியினால். ஆனால் இந்த ஆதி திருச்சபை அதை செயலில் காண்பித்தபடியினால், விசுவாசமும் செயலும் ஒன்றாய் இருந்தபடியினால் சகலமும் பொதுவாய் அங்கே காணப்பட்டது. அப்படி என்றால் சமத்துவம் நிறைந்தது. அங்கே பார்க்கிறோம் 35ஆம் வசனத்தின் கடைசியில் பார்த்தோம் என்றால், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை, குறைவில்லை. காரணம் என்ன? எல்லாரும் சமமாய் எண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒற்றுமையாய் ஆராதித்தார்கள், எல்லாரும் ஒருமனதாக இருந்தார்கள். ஆண்டவர் பிரிவினைகளை மாற்றி சமத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். நாம் விசுவாசத்திலே செயலிலே ஒன்றித்திருக்கின்ற பொழுது, சுயநலத்தை நாம் விட்டு பொது நலத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் மன்னிக்கின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தையும் உடையவர்களாய் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கின்றார். இன்றைக்கு குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்வாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, பிரிவினைகள் மாறி ஐக்கியமாய் ஒற்றுமையாய் ஒரு மனதாய் நாம் ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. ஆண்டவர் விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்குள்ளாய் நாம் உருவாக்க முடிகின்றது. நம்முடைய பற்றாக்குறையிலே பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. பிரிவினைகள் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் ஐக்கியமாய் சமத்துவமாய் ஆண்டவரை ஆராதிக்க முடிகின்றது. அதற்கு தடைகளாக இருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் நாம் நம்மை விட்டு அகற்றி விசுவாசத்திலே செயலிலே நாம் ஒன்றாய் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம்.
இன்றுவனவாகவே காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 385, 200 கீதம் 571வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 385, 200 கீதம் 571. நின்றவாறே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உடைய பரிசுத்தமான ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற நாங்கள் வெறுமையாய் வராமல் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்காய், உடைய ஊழியத்துக்காய், உடைய ஆலயத்துக்காய் கொண்டு வந்திருக்கின்றோம். விசேஷமாக திருச்சபை நடுவே எழுந்து வந்து திருச்சமூகத்துக்கு முன்பதாய் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி ஸ்தோத்திர காணிக்கை பொருத்தனை காணிக்கை படைத்த உமது அடியார்களை ஆசீர்வதியும். காணிக்கை அங்கீகரித்து இருதயத்தில் வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றும். ஐக்கியத்திற்கு அடையாளமாய் படைத்திருக்கின்ற பை காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த காணிக்கைகள் உடைய ஊழியத்திலே ஆலயத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்குரிய நன்மைகள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிறைவாய் தங்கட்டும். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவ நீதியில் உக்கிர கோபாக்னிகள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துக்கு விரோதமாய் அகத்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும்.
நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொன்னதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்வதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலே விடத்திலும் தேவரேற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடு நாங்கள் உமது மகிமை உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி திருப்பந்தியிலே சேரும்படியாய் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய அபாத்திரத்தன்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்மை தாழ்த்தி தாழ்மை பிரவேச ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாயிறங்கி உடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை
தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமுலவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளே. முது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்றெல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வந்து போஜனம் பண்ணுங்கள். நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும்
பக்கத்திலே இரோ. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் கிறிஸ்துவதாக ராஜ்யம் வருவதாக. உம்முடைய பரமனை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாய் கொண்டு செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றடைக்க முடிவுகளே. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே இந்த இறுதி நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தபடியாக வாஞ்சையோடு உற்சாகத்தோடு இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உடைய பரிசுத்தமான யோபா ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்ற உமது அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் வாஞ்சையாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தார். இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை அருளி செய்வார். ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குவார். நான் நம்பினது அவராலே வரும். கர்த்தரை எனக்கு முன்னதாக வைத்திருக்கின்றேன். அவரே என் பலன். அவர் என்னை விசாரிக்கின்றவர். அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பவர். அவர் என்னுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குபவர் என்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்தருளும். வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மைகளை அடியாருடைய வாழ்விலே ஆண்டவர் தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதையும், தேவைகளையெல்லாம் சந்தியும், குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கும். குடும்பங்கள் இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், வியாகுலங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கடன் பாரங்கள், இக்கட்டான நெருக்கமான சூழல்கள், இருதயத்திலே மனதில் இருக்கின்ற மன சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன கவலைகள், மன விசாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். அவை எல்லாவற்றையும் மாற்றி போட நீர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றீர். உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தாவே நீர் தருகின்ற சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். சுக வாழ்வு துளிர்க்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகளே ஆண்டவர் தாரும். பல்வேறு நன்மைகளுக்காய் காத்திருக்கிறவருடைய வாழ்விலே ஆண்டவர் கட்டளையிடும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. குட்டி பிள்ளைகளை வளர்ப்பித்து தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக்கி தார். உம்முடைய பிள்ளைகளாய் வளர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தாவே பல்வேறு தேவைகளோடு இருக்கின்றவர்களை கண்ணோக்கி பார். திருமண காரியங்கள், குழந்தை செல்வங்கள், வீடு வாசல்கள், வேலை வாய்ப்புகள், பணி உயர்வுகள், இன்னும் குடும்பத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து எதிர்பார்க்க நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாரும். கர்த்தாவே வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆண்டவர் செயல்படும். கர்த்தாவே வயது முயந்தவர்களை கண்ணோக்கி பாரும். சுகபலனை தந்து கரம்பிடித்து நடத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை தாரும், விடுதலையை தாரும். கர்த்தர் தருகின்ற சுகம் உண்டாகட்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுத்த ஒவ்வொருவரின் வேண்டுதலை அங்கீகரித்தோம். விண்ணப்பங்களெல்லாம் நிறைவேற்றும். எதிர்பார்க்க நன்மைகளை தார். எங்களுடைய மாப்பிள்ளருடைய பரிசுத்த யோபா ஆலயத்துக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம்.
இந்த ஆலயத்தை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய, ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். பாடகர் குழுவுக்காக, சபை ஊழியருடைய குடும்பத்துக்காக, இன்னுமாக இந்த ஆலயத்தை நேசிக்கும் நமது அடியார்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கர்த்தாவே. இந்த ஆலயம் வளர்ந்து பெருக, அநேகருடைய அன்பை அறிந்து கொள்ள, இந்த கிராமத்துக்கு கலங்கரை விளக்கமாக காணப்பட ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும். மீண்டுமாக உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், விசுவாசத்திலும் செயலிலும் நாங்கள் ஒற்றுமையாய் ஒன்றித்து செயல்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவர் எழுந்து நின்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்ற துதி பாடலை பாடுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நின்றவனமாகவே முடிவு கவியாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 632 200 கீதம் 570வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 632 200 கீதம் 570. வாழ்க எம் தேசமே, ஊழியாய் ஓங்கவே வாழ்த்திடுவாய்.
அவர் தமது ஆவியிடம் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.